கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளை தந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம ஆண்டுடைய சமூகத்தை துதித்து ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியனை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியனை இனிமேல் காண மாட்டோம். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கவும் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்தரிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மூடட்டும், எங்களை எல்லாரையும் மூடட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியிலே ஆத்துமாவிலே அந்த தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக. உம்முடைய வல்லமையினால் எல்லாரையும் ஆளுகை செய்வீராக. வியாதியின் வல்லமைகள் கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகட்டும். உங்கள் நாமத்தினாலே இன்றைக்கு வருகிற விடுதலை நாங்கள் சுதந்திரிக்க உதவி செய்வீராக. இந்த நாள் ஆசீர்வாதமான ஒரு நாளாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கட்டும். கண்ணீரோடு கூட இந்த நாளை எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன் என்று பயந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய பலனும் வல்லமையும் ஆறுதலும் தொடர்ந்து தாங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிப்பதற்கு 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நாம் வாசிக்கிறேன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கே இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த வாசித்து கேட்ட இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய வல்லமையை ஆண்டவர் எப்படி விளங்க பண்ணுகிறார் என்பதை குறித்து ஒரு அருமையான காரியத்தை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூதாவின் ராஜாவாகிய அந்த யோசபாத்தினுடைய நாட்களில் ஆகாபனுடைய குமாரன் யோதாம் என்பவர் என்ன செய்கிறார் என்றால், கர்த்தருடைய சமூகத்தில் அவங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த அந்த மோபாபின் ராஜாவுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த சமயத்தில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, யோராம் என்கிற ராஜா
யோசபாத்தையும் தன்னோடு கூட அழைத்து கொண்டு இந்த மோபாவின் ராஜாவுக்கு எதிராக யுத்தத்துக்கு தயாராகி அவங்க புறப்பட்டு செல்கிறாங்க. அந்த சமயத்தில் எலிசா தீர்க்கதரிசியினிடத்தில் போய் இவங்க கேட்குறாங்க, நாங்கள் எப்படி இந்த பள்ளத்தாக்கை நாங்கள் கடந்து போகணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க. உடனே அவங்க சொன்ன ஒரு வார்த்தை 16ஆம் வசனத்தை அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் நீங்கள் வெட்டுங்கள், வாய்க்கால்களை வெட்டுங்கள் அப்படிங்கிறார். வாய்க்கால்களை வெட்டும்போது காற்றும் வராது, ஆமென், மழையும் வராது, ஆனால் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிப்பதற்கான தண்ணீர் இங்கே உண்டாகும் என்று ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். யுத்தத்தில் மிகவும் சோர்ந்து போன அந்த மக்கள் அவங்க என்னத்தை குடிப்போன்னு யோசித்து கொண்டிருந்த சமயத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு நீரூற்ற கொடுக்கிறதை பார்க்கிறோம். அங்கே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது 19 வசனத்தில், நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை வெட்டி நீரூற்றுக்களையெல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு இடத்துலையும் ஆண்டவர் ஒரு சிறப்பான வழியை திறந்து கொடுத்து அவங்கள வழிநடத்த முடியும். இந்த பகுதியில் சங்கீதம் 107:35 சொல்லுகிறது, அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுக்களாகவும் மாற்றுகிறார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழியே திறக்கிறதுக்கு அல்லது அனுகூலமான ஒரு வழி திறக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை, எல்லாமே மூடப்பட்டு கிடக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கீங்கன்னா, இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை இதுதான். அங்கே நீங்கள் படித்தீங்கன்னா அந்த 21, 22, 23 வசனங்களை படித்தீங்கன்னா, மோபாவியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாக காணப்பட்டது. பாருங்கள், ஸ்தோத்திரம், அங்கே ஆண்டவர் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். அங்கே 20ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாக வந்ததினால் தேசம் தண்ணீர்னாலே நிரம்பினது என்று நம்ம பார்க்கிறோம். 23 சொல்லுகிறது, அதனால் அவர்கள் இது இரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள், ஆதலால் மோபாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேல் பாளையத்துக்கு வந்தபோதோவெனில் இஸ்ரவேல் எழும்பி மோபாபியரை தங்களுக்கு முன்பாக ஒடுக்கி போடத்தக்கதாக முறியடித்து அவர்களை தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோபாபியரை மொழி அடித்தார்கள். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் தனக்கு விரோதமாக எழும்பி வந்ததான, தன்னுடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி வந்ததான அந்த சத்துருக்களை அவரே அவங்க பக்கத்தில் வரவழைச்சி அவங்கள அழித்து போடுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். நாட்களையும் கூட உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு அனுகூலம் இல்லை, நான் எடுக்கிற முயற்சி எல்லாமே எனக்கு தோல்வியாக தான் இருக்குது, நான் என்ன செய்ய என்று எனக்கு தெரியலை என்று நீங்கள் திசை தெரியாமல் நிற்கிங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு நின்று உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். காற்றையும் காணாமல் மழையையும் பார்க்காமல் வாய்க்கால்கள் நிரம்புமா என்று பார்த்தா கண்டிப்பாக நிரம்பாது. ஆனால் ஆண்டவரால் இதுக்கு அப்புறமும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் இந்த நாட்களை நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். தேவனை நம்புங்கள், தேவனை விசுவாசியுங்கள். சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் சூழ்நிலைகளை கடந்து உங்களுக்கு உதவி செய்ய இன்றைக்கு விரும்புகிறார். சூழ்நிலைகளை கடந்து உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். நம்பிக்கையோடு காத்திருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, சூழ்நிலைகளை கடந்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவ போதுமானவராக இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்து உங்கள் நன்மை நான் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.